ஒரு வார தற்காலிக போர் நிறுத்தம் எந்த பலனையும் தராது என்று நிராகரிப்பு. காசா மீதான தாக்குதலை ஒரு வாரம் மட்டும் நிறுத்திக் கொள்ள இஸ்ரேல் முன்வந்துள்ளது. இதனை நிராகரித்துள்ள ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு முன்வந்தால் மட்டுமே கைதிகளை விடுவிப்போம் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. முன்னதாக போலந்து நாட்டில் கத்தார் மன்னர் மற்றும் இஸ்ரேலின் மொசாது தலைவரிடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கலந்து கொண்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை எகிப்து உயர்மட்ட அதிகாரி ஒருவர் கூறியதாக ஒரு செய்தியை வெளியிட்டது. அதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், 40 கைதிகளை விடுவித்தால் ஒரு வாரம் போர் நிறுத்தம் செய்து கொள்ள தயார் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அல் ஜசீராவுக்கு பேட்டியளித்த ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் காசி ஹமாத் தங்களது ஒரே நோக்கம் தற்போது போரை நிறுத்துவதுதான் என்று குறிப்பிட்டார். எங்கள் இலக்கில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். முதலில் போர் நிறுத்தப்பட வேண்டும். மிக பெரும் பேரழிவு களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் இன அழித்தொழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஆனால் சில நாட்கள் சண்டையை நிறுத்துவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் தான் தற்போது பிணைய கைதிகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. சில நாட்கள் போரை நிறுத்துவது, பிறகு மாபெரும் இன அழித்தொழிப்புகளை நடத்துவது என்று சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த முறை நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். போர் 77வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் இன்னும் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் இன்னும் காசாவை முழுமையாக கைப்பற்றவில்லை. அதே நேரம் பணைய கைதிகள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு வருவதால் நெதன்யாகு அரசிற்கு உள்நாட்டில் நெருக்கடி முற்றி வருகிறது. இதனால் தற்காலிகமாக போரை நிறுத்தும் நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரம் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் போரை தொடர்வோம் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. இதற்கு உலக நாடுகள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நீண்ட கால எதிர்வினைகளை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் என கனடா உள்ளிட்ட அதன் பல நட்பு நாடுகள் வெளிப்படையாக எச்சரித்து வருகின்றன.